ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்மீடியட்டாக ஒரு மிக்சட் ரைஸ் ஒன்று நம்ம பண்ண போகிறோம். இப்போ மார்னிங் ரொம்ப டைம் இல்லை, என்ன ரைஸ், லெமன் ரைஸ் பண்ணுறதா, என்ன பண்ணுறது, என்ன அப்படி யோசனையே இல்லாமல் இது கொஞ்சம் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது ஒரு ஆந்திரா ஸ்டைல். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. சாதாரண மிளகாய் பொடி இருக்குது இல்லையா, நம்ம இட்லிக்கெலாம் கூட பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி சாதாரண மிளகாய் பொடி, அந்த மிளகாய் பொடி, ஜீரகம். ஏன்னா ஆந்திராவிலலாம் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஜீரகம் நிறைய ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பூண்டு, ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்துக்குவாங்க. இது நம்ம ஆல்ரெடி நம்ம இட்லிக்கு எல்லாமே தொட்டுக்க நம்ம பண்ணுவோம். வெறும் மிளகாய் பொடி, உப்பு, 2 பூண்டு தட்டி போட்டு பண்ணுவோம். இன்றைக்கி ஜீரகத்தையும் ஆட் பண்ணுறோம், மிளகாய் பொடியும் ஆட் பண்ணியிருக்கோம், பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு. ஓகேவா? இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ மிளகாய் பொடி, பூண்டு, ஜீரகம், உப்பு போட்டுருந்தோம் இல்லையா, அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி சின்ன தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் விட்டுட்டு, இதில் எண்ணெய் காய்ச்சதும் கடுகு நல்லா போட்டுடணும். அதுலேயும் நம்ம பூண்டு போட்டிருக்கோம். இதில் ஒரு 4 பல் பூண்டை தட்டி போடணும். ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும், சூப்பராக இருக்கும் ரைஸ். நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். ஒரு அப்பளம் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சாம்பார் பண்ண முடியல, ரசம் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியலன்னா கூட இந்த ரைஸ் இருந்துட்டு இது பாருங்கள். இப்போ சின்னது பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பூண்டு நம்ம போட்டுடுறோம். நெக்ஸ்ட் கடலைப்பருப்பு செவக்கட்டும். செவந்து போச்சு. நெக்ஸ்ட் உளுத்தம்பருப்பு, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு எதுவுமே வாய்க்கு ரொம்ப சாப்பிட பிடிக்கலையா, ஒரு மாதிரி இருக்கா, இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்டையர்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஆக்சுவலி காஷ்மீரி சில்லி பவுடர். இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அதால் காரம் வேணும்னா நீங்கள் ஆர்டினரி மிளகாத்தூள் இருக்குது இல்லையா, காரமாக, அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இது பொரிஞ்சு வரும்போது இதனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், பூண்டோட ஃப்ளேவர். இப்போது கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு செவக்கணும். செவந்தாச்சு. இதை பாருங்கள், நல்லா செவந்துட்டா அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை பாருங்கள், கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை நிறைய இதில் போடணும். போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சோடனே நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். தாளிச்சதை இதில் கொட்டிட்டு ஒரு கரண்டி எடுத்து, ஆஹா என்ன ஒரு வாசனை தெரியுமா, செமையாக வருது. அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? நாளைக்கு நம்ம எங்கேயோ வெளியில் போகிறோம், இமீடியட்டாக இதை பண்ண முடியல, இது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டாக ஒரு சாதம் மட்டும் அடித்து ஒரு அப்பளம் நைட்டே கூட நீங்கள் பொரித்து வச்சுட்டு இதை மார்னிங் போகும்போது சூடான ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். வாங்க, இது சூடான சாப்பாட்டில் போட்டுட்டு கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிடணும். ரியலி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்களேன். இப்போ ரைஸ் போட்டு எடுத்துன்னு வரேன். இப்போது பிளேட்டில் சாதம் போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் நெய் விட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, செம்மையாக இருக்கு பாருங்கள். இதை எடுத்து உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவு இப்படி போட்டுக்கோங்க, ரைஸ் மேலே போட்டுக்கோங்க. இது இருந்தால் ஒன்றும் கெட்டே போகாது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது அப்படியே வைங்க. ரொம்ப கொஞ்சம் சூடாக மட்டும் மூடி வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா பிசைஞ்சு, கலரே பாருங்கப்பா, சூடாக, சாதமும் சூடாக இருக்குது, நெய் விட்டுருக்கோம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க இல்லையா, செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், வா அருமையாக இருக்குது, செம. இந்த பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கா. இந்த அப்பளம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.